ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டு ஒரு 1/4 கிலோ பீன்ஸை கட் பண்ணி ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பீன்ஸ் கூட். இதில் அடிஷ்னலாக நம்ம தேங்காய் போட்டு செய்யலாம். இது கூட அப்படி இல்லைன்னா முட்டை பிடிச்சவங்க முட்டையை ஊற்றி சூப்பராக இருக்கும் பீன்ஸ் செய்யலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கிட்டு இதை அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சத்து. இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோன்னா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சால்ட்டு போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். இது கூட அடிஷ்னலாக எதுவுமே சேர்க்க போதில்ல. தேங்காய் போட்டு சாப்பிட்லாம், முட்டை போட்டு சாப்பிட்லாம். நம்ம இப்போ இப்படியே சாப்பிட போகிறோம். பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார். சாப்பாடு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தாக உடம்பை பார்த்துக்கோங்க. நல்ல காய்கறிகளை டெய்லியும் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக சால்ட்டை போட்டு சூப்பராக சாப்பிட்லாம். இப்போ தான் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். வா 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 செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், என்ஜாய். வாங்க சாப்பிட்லாம் பீன்ஸ் பொரியல்.